சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கோதுமை மாவில் இவ்வளோ சூப்பரான மோமோஸ் வரும்ன்ட்டு. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஆனால் சூப்பரான ரிசல்ட் வந்திருந்தது. லைட்டாக உப்பு மட்டும் போட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா லைட்டாக ஆயிலை அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சிடலாம். சைட் பை இதுக்கு தக்காளி சட்னி வச்சு தருவாங்க பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தக்காளி ஒரு 5 வரமிளகாயும் வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அப்புறமா கேரட்டு, துருவி வச்சுருந்த கேரட்டு, முட்டைக்கோஸ் இருக்கிறவங்களும் ஆட் பண்ணிக்கிறாங்க. நான் தம்பி முட்டைக்கோஸ் சாப்பிட மாட்டாங்கிறதுனால நான் கேரட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா கூட சேர்ப்பாங்க, அதுவுமே நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஆனால் சூப்பராக ரவுண்டெல்லாம் பண்ணிவிட்டு இந்த சாலட்டுமே கொஞ்சமாக வச்சு மோமோஸ் அச்சு இல்லைங்கிறதுனால நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் டைம் வரலை, அப்புறம் செகண்ட் டைமே சூப்பரான வந்துருச்சு. மோமோஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது, ஆனால் டேஸ்ட்டு பயங்கரமாக இருந்தது. சரி, அதே இட்லி குக்கரில் வச்சுட்டு தக்காளி சட்னியுமேட்டு அரைச்சி லைட்டாக உப்பு கொஞ்சமாக ஜீனி போட்டு வற்ற வச்சாச்சு. மோமோஸும் வெந்துருச்சு. சட்னி தொட்டு சாப்பிட்டேன் பாருங்கள்.